டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 ஆன்லைன் கவுன்சிலிங்கோடைய சாய்ஸ் ஃபில்லிங் ரவுண்ட் 2 டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரவுண்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா, அதை இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜிலேருந்து அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் வரைக்கும் ரவுண்ட் 1 வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரவுண்ட் 1 கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 200லேருந்து 178 வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 178லேருந்து 142. ஸோ ரவுண்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரவுண்ட் 2ல் பார்த்திங்கன்னா பெரும்பாலான மாணவர்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரவுண்ட் 2ல் தான் நிறையா வருவாங்க. ஸோ நிறைய சில பேருக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கலாம் பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி பேஸில். சில பேருக்கு வந்து ஒரு டாப் லெவல் காலேஜஸ்மே 178லேருந்து 142 வரைக்கும் நல்ல கட் ஆஃப் தான். ஸோ யாருமே பயப்பட வேணாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து அந்த காலேஜ் வந்து நீங்கள் நினைக்கிற கோர்ஸ் வந்து அலாட் ஆகும். ஸோ அப்போ ரவுண்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கவனத்துக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரெடியாக இருக்கணும் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு. இந்த உங்களுடைய அந்த சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 10/8/2024. ஸோ இதில் சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஸோ 10/8/2024 2024 சரிங்களா? ஓகே. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்குடைய எண்டு டேட் எத்தனை நாள் தராங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10, 11, 12. ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக 10th அன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் 1 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் அலோகேஷன், அதாவது எத்தனை பேருக்கு அலோகேட் ஆகிருக்கு, ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, எவ்வளோ சீட் இருக்குங்கிறது 10th மார்னிங் வந்து 10 o'clock வந்து அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொசிஷனுக்கு ஏற்ற சீட் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரவுண்ட் 2ல் காலேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் 10, 11, 12 தான் உங்களுக்கு சாய்ஸ் பில்லோடைய லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் 2ல் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஃபார் த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஸோ 3 நாளுக்கு அப்புறமா 13th 8 2024 பார்த்திங்கன்னா மார்னிங் 10 o'clock உங்களுக்கு ஒரு டென்டேட்டிவான ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகிற டேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 13/8/2024 ஸோ அடுத்த நாள் வரைக்கும் ஒரு டைம் கொடுத்தா 14/8/2024 உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிரும். அலாட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதை அக்செப்ட் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்க காலேஜில் ஸோ நீங்கள் விருப்பப்பட்ட காலேஜ் உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே வந்து அதை வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டாக ஓகே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் 2 கேண்டிடேட் வந்து ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிலீஸ் ஃபார் த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேட்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் வந்து எப்போக்குள்ளே கொடுத்தோம்னா 15/8/2024 நீங்கள் கொடுத்து முடிச்சிருக்கணும். ஸோ கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஸோ அப்போ அந்த 13 to 14 நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் ஓகே கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஒரிஜினல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஓகே ஆகிடும். ஸோ இதுதான் வந்து 15/8/2024 ரிலீஸ் ஆகிடும். அதுக்கு அப்புறமா அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு நீங்கள் ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயினிங் டேட் டு காலேஜ். ஸோ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் உங்களுக்கு செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் எந்த டேட்டில் வந்து இந்த ரவுண்ட் 2 மாணவர்கள் வந்து காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா 15/8/2024 அந்த டேட்லேருந்து 20/8/2024 ஸோ கூட இடைப்பட்ட ஒரு 5 நாள் கேப் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எந்த காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த காலேஜுக்கு நீங்கள் டைரெக்டாக போயிட்டு உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்திருக்க அந்த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்து நீங்கள் அந்த காலேஜுடைய பிரின்ஸ்பால்கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணும்போது தான் நீங்கள் உங்களுக்கு காலேஜ் அலாட் இருக்க காலேஜ் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும். ஆரால்ஸ் நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே போகல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்துருக்க அந்த அலாட்மெண்ட் ஆர்டராக இருக்க அந்த சீட் வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து கேன்சல் பண்ணப்படும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே எல்லாருமே வந்து போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரவுண்ட் 2 மாணவர்களுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங்குடைய சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வந்து. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு, ஸோ கண்டிப்பாக ரவுண்ட் 1 நிறைய மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா
இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜையே போடுறோம். ஸோ கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் நல்லா இருந்தால் தான் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ ரவுண்ட் 2 பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் வந்து 178லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நீங்கள் பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி ரேங்கிங் பொறுத்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் போடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 178லேருந்து 165 இருக்க கட் ஆஃப்க்கு எஸ்சி கேண்டிடேட், எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ், ஸோ கவர்மெண்ட் காலேஜ் அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கிடைக்க சான்சஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறமா அந்த 165 பிலோ வர கட் ஆஃப் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் வந்து செலக்ட் பண்ணுறது பெட்டர். அதுக்கு கீழே கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதில் எஸ்டி கேட்டகரிஸ் மட்டும்தான் ஒரு முன்னுரிமை இருக்குது. அவங்களுக்கு வந்து மினிமம் கட் ஆஃப் இருந்தாலே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாய்ஸ் ஃபில் கரெக்டாக போடுங்க. உங்கள் கட் ஆஃபுக்கு என்னவோ அந்த கட் ஆஃப் படி நீங்கள் சாய்ஸ் ஃபில் போடணும். நீங்கள் வந்து ஒரு காலேஜில் உங்களுக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வேணும்னா அந்த சாய்ஸ் மட்டும் போடாதீங்க. அதுக்கு கீழே இருக்க சிஎஸ்சிக்கு கீழே பிடெக் ஐடி இருக்குது, இசி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. அதுவுமே நீங்கள் நினைக்கிற காலேஜ் போட்டால் தான் உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். ஆர்எல்ஸ் நீங்கள் விட்டுட்டு 10 காலேஜ்லேயுமே சிஎஸ்சி மட்டும் போடும் போது உங்கள் கட் ஆஃபுக்கு சிஎஸ்சி கிடைக்கலன்னா நாட் அலாட்டடும் வர வாய்ப்பு இருக்குது. ரவுண்ட் 1ல் கிட்டத்தட்ட 1000 சில்லற பேருக்கு வந்து நாட் அலாட்டட் வந்திருக்கு. ஸோ ரவுண்ட் 2 மாணவர்கள் கண்டிப்பாக இதை சுதாரிப்பாக இருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் நினைக்கக்கூடிய காலேஜில் நிறைய சீட்ஸ் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து கண்டிப்பாக 10ஆம் தேதி மார்னிங் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு வந்து டைரெக்டாகவே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இல்லைனா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தரேன். நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான சந்தேகத்தை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவை பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.